is the first time we'll be singing for Chennai Thiruvayar. And எங்களுக்கு வந்து தமிழ் பேச தெரியும், கொஞ்சம் பாலக்காடாக இருக்கும், and படிக்கிறதுக்கு தெரியாது. But we've been seeing this for so many years now. இது எங்கே பார்த்தாலும் சென்னை திருவையார் அப்படின்னு படிச்சுடுவோம். So we also look forward to be part of this great function with so many stars of Carnatic music and film music coming together. And we really look forward to the occasion. Thank you. Chennai Thiruvayar பற்றி சொல்ல வேண்டியது இவ்வளோதான். Chennai Thiruvayar is big. It will become bigger, and wish for Chennai Thiruvayar to become the biggest in the world very soon. Thank you. People who are behind this mega festival. I would like to thank the media, and I'm singing on the 25th December. எல்லாரும் லார்ஜ் நம்பர்ஸ்ல வந்து இந்த சென்னை திருவையாரை வந்து இன்னொரு பெரிய சக்ஸஸ் ஆக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. ஃபோன் பண்ணி ஃபாலோ பண்ணி இந்த மைன்யூட் திங்ஸ் அப்படின்னு டன் இது பண்ணும்போது எங்களுக்கும் நாங்கள் we feel like doing a நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு எண்ணம். ஆல்சோ வித் as usual மகாகவி பாரதியார் மேலே பற்று பாசம் காதல் கொண்டனா இந்த வாட்டியும் நாங்கள் 19th அன்னைக்கு we are performing a group of 25 people. We are performing on Bharatiya songs. Thank you very much. மற்ற எவ்வளோ இடத்துல பாடினாலும் சென்னை திருவையாரில் என்ன டேட் பாடுறீங்க அப்படின்ட்டு தான் எல்லாருமே ரசிகர்கள் கேட்குறாங்க. ஸோ இந்த டிசம்பர் 20ஆம் தேதி என்னுடைய கச்சேரி காமராஜ் அரங்கத்தில் நடக்க இருக்கு. அண்ட் எல்லா வருஷம் போல் இந்த வருஷமும் ரசிகர்களோட ஆதரவு எல்லாருக்கும் எங்கள் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறேன். அண்ட் ஐம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு பெர்ஃபார்மிங் தேட். தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. Time performing, feel very honored to be part of such a huge festival. I thank all the Sri Ram sir and everybody who is responsible for this. It's such a huge festival, such a pleasure. Thank you so much. இந்த ஆண்டு முதல் தடவையாக நான் சென்னையில் திருவையாறு நிகழ்ச்சியில் பங்கேற்று பாட போகிறேன். இட்ஸ் கோயிங் டு பி அ டிவோஷனல் மியூசிக் ப்ரெசன்டேஷன். அண்ட் இந்த நிகழ்ச்சிக்கு மட்டுமல்லாமல் அத்தனை நிகழ்ச்சிகளுக்கும் எல்லாரும் வந்து சப்போர்ட் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். லக்ஷ்மண் ஸ்ருதி நிறுவனத்துக்கு, லக்ஷ்மண் அவர்களுக்கும் ராம் அவர்களுக்கும், மீடியாவிற்கு மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு பின்னால் இருக்கும் அத்தனை நபர்களுக்கும் நன்றி, வணக்கம். லைட் மியூசிக் ட்ரூப்பில் பாடும்போதுலேருந்து தெரியும், அவங்க ட்ரூப்லேயும் நான் பாடியிருக்கேன். இது எனக்கு 7வது வருடம். நான் கிறிஸ்மஸ் அன்னைக்கு 2:45 அந்த ஸ்லாட்டில் பாரதி மூவர் என்ற தலைப்பில் பாடுறேன். நீங்கள் எல்லோரும் வந்து வாழ்த்தணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். என்ன இந்த ராம் லக்ஷ்மண் பழக சொன்னார், எனக்கு தெரியாது. கர்நாடிக் மியூசிக் எங்களுக்கு தெரியாது, ஆனால் தெரியப்படுத்த வேண்டிய நிலையில் இருக்கிறோம். தெரியாது தெரியாது என்று சொல்லிக்கொண்டே ஒவ்வொரு வருடமும் அனைவரையும் தெரியப்படுத்த ஒரு மிகப்பெரிய சவாலை ஏற்றுக் கொண்டிருக்கிறார் ராம் லக்ஷ்மண் அவர்கள். ஏன்னா தெரியாது தெரியாது சொல்லி எத்தனை பேருக்கு எங்களுடைய அவ்வளோ திறமைகளும் வெளிக்கொணரும் வண்ணம் இந்த ஒரு மிகப்பெரிய விழாவை நடத்தி ஒரு கொடைக்கு அத்தனை கலைஞர்களையும் கொண்டு ஒரு மிகப்பெரிய சாதனையை படைத்துக் கொண்டிருக்கும் ராம் லக்ஷ்மண் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சிவனுடைய அம்சங்களையும் மிக அபூர்வமான திருமந்திர பாடல்களை இணைத்து கோர்த்து தேவாரம் திருவாசகம் அனைத்தையும் கோர்த்து மிகப்பெரிய ஒரு சிவனுக்கு அஞ்சலி செய்யும் வண்ணமாக ஒரு அற்புதமான நாட்டிய படைப்பை தர இருக்கிறேன். வந்து இருந்து கண்டு கழித்து வாழ்த்துமாறு பணியுடன் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். நம்ம சாதாரணமாக பார்த்தோம்னா ஒரு 4 பேர் சேர்ந்து வந்துட்டா யாரை முதல்ல கவனிக்கிறது, யார் அப்புறம் கவனிக்கிறது, யாரோட பேசுறது, யாரோட பின்னாடி பேசுறது, இதெல்லாம் கூட ஞாபகம் இருக்காது. ஒரு 4 பேரை மேனேஜ் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது வாழ்க்கையில். அப்படி இருக்கும்போது